ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதே சமயம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் தட்டைப்பயிரை வந்து முன்னாடி நாளே நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து அந்த தட்டைப்பயிரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ 1 டம்ளர் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். அந்த தட்டைப்பயிரை வந்து நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பாடு கூட வந்து இந்த தட்டைப்பயிர் ரெண்டுமே வந்து கரெக்டாக வெந்து வரும். இல்லைன்னா வந்து நம்ம சாப்பாடு சீக்கிரமாக வெந்துடும், இந்த தட்டைப்பயிர் வந்து வேகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு 3 விசில் மட்டும் ஃபஸ்ட்டே விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஊற வைக்கணுன்னே இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி விசில் விடணுன்னே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து சாப்பாடு வந்து தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதும் பட்டை கிராம்பு வந்து நீங்கள் பிரியாணிக்கு போடுற அளவுக்கு ரொம்ப நிறையா போட்டாதீங்க. சும்மா ஒரு 2 சின்ன சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம். இது ஒரு நல்ல மணத்துக்காக தான் இந்த பட்டை கிராம்பு நம்ம சேர்த்துறோம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை வந்து கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடணுன்னே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 பூண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உரித்து கொஞ்சம் நல்லா தட்டி பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல மணத்துக்காக தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுன்னே இல்லை. கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யும் போதே ஒரு பக்கம் வந்து நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்த அரிசி வந்து ஊற வச்சுருங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு, அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தட்டைப்பயிர் வந்து மேக்ஸிமம் எல்லாமே தட்டைப்பயிர் குழம்பு வைப்பாங்க, புளிக்குழம்பு செய்வாங்க. பட் தட்டைப்பயிர் சாதம் செய்கிறது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா குக்காகி வரணும், நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து தட்டைப்பயிர் வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஃபேஸ் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கிறதுக்குமே வந்து இந்த தட்டைப்பயிர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், வேக வச்ச தட்டைப்பயிர் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தட்டைப்பயிரை வேக வச்சு நீங்கள் தாளித்து கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட சாப்பிட்லாம். உடல் எடை கம்மி பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரில விட்டமின் ஏ, பிசி எல்லாம் நிறையா இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதனால் அடிக்கடி வந்துட்டு நம்ம தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த மசாலா கூட அந்த தட்டைப்பயிர் வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி, எவ்வளோ அரிசி நீங்கள் போட போகிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சிருக்கனால அதுக்கு அளவான தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தட்டைப்பயிர் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டனால தட்டைப்பயிருக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கீங்களோ அந்த அரிசிக்கான தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். அதே மாதிரி தட்டைப்பயிரும் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தட்டைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தட்டைப்பயிறு சாதம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி கூட நீங்கள் பாசிப்பருப்புலையும் கூட பாசிப்பருப்பு சாதம் செய்யலாம். பாசிப்பருப்புமே நம்மளுக்கு வந்து முகம் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் தட்டைப்பயிறு முன்னாடி நாளே ஊற வைக்கல அப்படிங்கிற கவலையே வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஆனால் நம்ம சுண்டல் சாதம் செய்யும் போது சுண்டல் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஏன்னா அது இந்த மாதிரி பண்ண முடியாது. தட்டைப்பயிறு வேணால் நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆனால் சுண்டல் சாதம் எப்படி செய்யுதுங்கிற வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்லோட் பண்ணுறேன். அது பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்து விடலாம். இந்த மாதிரி தட்டைப்பயிறு சுண்டல் சாதம்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா இதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல எலும்பு வளர்ச்சிக்கு, நல்லா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொலையில் எவ்வளோ நல்லா அந்த தட்டைப்பயிரும் வெந்திருக்கு, அந்த சாப்பாடும் நல்லா வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து நான் தட்டைப்பயிரை வந்து முன்னாடியே ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுக்க சொன்னேன். அவ்வளோதான், ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு தட்டைப்பயிறு சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரிசியும் பருப்பு சாதம் செய்கிறோம் அப்படிங்கும்போது இல்லை சாம்பார் தூள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இதில் வந்து தனியா தூளும் நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிரியாணி மாதிரியும் இல்லாமல் ஒரு பருப்பு சாதம் மாதிரியும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.